வணக்கம். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியுள்ள தாக்குதலை ஒரு சாதாரண தாக்குதலாக பார்க்க முடியாது. இஸ்ரேலின் ஆணிவேரையை அசைத்து பார்த்த தாக்குதலாக அது அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. நாங்கள் 99% ஏவுகணைகளை மறித்துவிட்டோம், ஈரான் தாக்குதலால் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் ஈரானின் 80% ஏவுகணைகள் இஸ்ரேலில் இலக்குகளை தாக்கியுள்ளதாகவே உலகளாவிய வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதற்கெல்லாம் கண்டிப்பாக இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும். அந்த பதிலடி ஒரு பெரிய போரை கூட உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே பல நாடுகள் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இஸ்ரேலின் பதிலடி வெறும் போரை மட்டும் உருவாக்காது, அது ஒரு உலக போரையே உருவாக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு புறம் தீவிரமாக முடிவில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தொடங்கிவிட்டது. இரண்டு போர்களுமே நீண்டகால போர்களாக உள்ளன. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் உச்சத்திலேயே உள்ளது. அமெரிக்கா ரஷ்யா இடையே 60களில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதலாக அது தற்போது நடந்து வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் உக்ரைன் பிரச்சினைதான். உக்ரைன் நேட்டோ படையில் இணைய விரும்பி அதற்கான முயற்சிகளை செய்தது. சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகளாகும். அதன் பின்னர் 1991 டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்தபோது உக்ரைன் தனியாக பிரிந்தது. அப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு ஆபத்தாக மாறும். ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றியிருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைந்துவிட்டன. அதில் உக்ரைனும் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாக மாறும். பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் ஒரு செக்காக அமைந்துவிடும் அது. அதனால் உக்ரைனை நேட்டோ படையில் சேரவிடாமல் தடுப்பதற்காகத்தான் ரஷ்யா தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. உக்ரைன் அமெரிக்காவின் முழுநேர கூட்டாளியாக மாறுவதற்கு முன்பு அதை ஆக்கிரமிக்க வேண்டுமென்ற திட்டத்தில் ரஷ்யா இருக்கிறது. காரணம், ரஷ்யா உக்ரைன் இடையே மிக நீண்ட எல்லை அமைந்துள்ளது. எனவே உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்தால் நேட்டோ படைகள் ரஷ்ய எல்லை வரை எந்த தடையுமின்றி செல்ல முடியும். அவர்கள் அங்கு அவர்களின் ஆயுதங்களையும் படைகளையும் நிறுத்த முடியும். அது ரஷ்யாவிற்கு தேவையில்லாத தலைவலியாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறும். அதை தடுக்கும் நோக்கத்தில்தான் உக்ரைனில் தற்போது கடந்த 1.5 வருடமாக ரஷ்யா போர் செய்து வருகிறது. போர் காரணமாக உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது. அதே நேரம் அந்த போர் முடிவுக்கு வராமல் அப்படியே நீடிக்கவும் செய்யும். இதில் நேட்டோ நேரடியாக தலையிட்டால் அது ஒரு உலக போராக வெடிக்கும். உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை எல்லாம் செய்து வருகிறது. மற்றொரு புறம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சீனா இருப்பதால் போர் சூழல் மோசமாகும் என்ற அச்சம் நிலவுகிறது. அந்த விவகாரத்தில் நேரடியாக போரில் ஈடுபட்ட நாடுகளை தவிர பல நாடுகள் மறைமுகமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கான மிக முக்கியமான காரணம் நிலப்பிரச்சனைதான். அதாவது பாலஸ்தீனம் இருந்த இடத்தில்தான் தற்போதைய இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல்கள் நடந்து கொண்டுள்ளன. சமீபத்தில் காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். அப்படி இருக்க சமீபத்தில் ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. இந்த 2 நாடுகளையும் சேர்த்து தற்போது மொத்தம் 8 நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன. அதாவது இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், ஈராக், எகிப்து, சிரியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடி தலையீட்டில் உள்ளன. லெபனான், ஈராக், எகிப்து, சிரியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தின் பக்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு மொத்தமாக 2 போர்களையும் கணக்கிட்டால் 10 நாடுகள் இந்த போரில் ஈடுபட்டு வருகின்றன. அதனால் இது 3ஆம் உலக போராக வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. காரணம், 2 போர்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. 2 போர்களிலும் அமெரிக்கா தலையிட்டுள்ளது. ஒன்று ரஷ்ய போர், இன்னொன்று இஸ்ரேல் போர். இரண்டுமே கொள்கை ரீதியாக மற்றும் நில ரீதியான கடுமையான போர்களாகும். தற்போது போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் தவிர நாளுக்கு நாள் வேறு நாடுகள் சேர்ந்து கொண்டுள்ளதால் ஒரு உலக போராக வெடிக்குமோ என்ற அச்சம் நிலவுகிறது.